தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை 7 விழுக்காடு. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 14 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்காக வேண்டி மட்டும் கேட்கவில்லை, அனைத்து கட்சிகளிலும், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதை கவனத்தில் கொண்டு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்பதுதான் பொதுவாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. வந்து 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்குல்ல சார், இஸ்லாமிய கட்சிகள். அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்தமா இருந்தா வந்து நீங்க கேட்கிற கோரிக்கை எந்த கூட்டணியில நீங்க போனாலும் அதை வந்து திரிக்க வைப்பாங்க. ஆனா நீங்க 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கிறப்ப எப்படி திரிக்க வைப்பாங்க? அதுக்குரிய அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? பொதுவாகவே இந்த மாதிரி முஸ்லீம் சமூகத்தில் மட்டும்தான் நிறைய கட்சிகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக பலரும் பேசுகிறார்கள். இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வைத்திருக்கின்றோம். அந்த தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. அந்த அடிப்படையில் எத்தனையோ கட்சிகள் பிறக்கலாம். சில பேர் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யாமலே தங்களை கட்சி என்று சொல்லக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய அங்கீகாரம் பெற்ற, மக்களுடைய செல்வாக்கை பெற்ற முதன்மையான கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கின்றது. அதே போல நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். இதை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஆல்சோ பிளேடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர பெரிய கட்சிகள், செல்வாக்கு மிகுந்த கட்சிகள் என்று யாரையும் குறிப்பிட முடியாது. முருகன் மாநாட்டில் அண்ணாமலை பேசும்போது இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக கிட்டத்தட்ட 200 கோடி வரைக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட கருவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. யாருமே கண்டிக்கிற மாதிரி இல்லை. அந்த மாநாட்டில் பேசப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் உண்மைக்கு புறமானது. நான் அதில் ஆழமாக போக விரும்பலை. அண்ணாமலை அவர்கள் சொன்ன புள்ளிவிவரம் மிகவும் தவறானது. முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை, இன்னும் சொல்ல போனால் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி குறைந்து வருகிறது என்பதுதான் உண்மையான புள்ளி விவரம். நான் வேணா அந்த பிரஸ் மீட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆதாரத்தோட அனுப்பி வைக்கிறேன். கண்டனங்கள்